அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது சிவப்பு அரிசி அவுளில் தேங்காய் பால் பாயாசம் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு சொன்னால், நல்ல திக்காக தேங்காய் வந்து அரைச்சி திக்காக பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் அவுள் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அவுளை அதையும் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நட்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். முந்திரி, கருப்பு திராட்சை, இது சீடு உள்ளது தான். சீடு உள்ளது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் இதையும் சேர்த்துக்கிறேன். பாதாம், கல்கண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சப்ஜா சீடு சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் எள்ளு, வரக்கலாம் இல்லை, எள்ளு வந்து நல்லது பசங்களுக்கு. ஒல்லியாக இருக்க பசங்களுக்கு கொடுத்தா குண்டாவாங்களாம். ஆனால் என் பையன் சாப்பிடவே மாட்டான் எப்படி கொடுத்தாலும். ஏலக்காய் பவுடர், வேர்க்கடல பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஹெல்த்தியாக வேணுன்றதுனால நான் இதெல்லாம் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது நல்ல பாயாசம் அழகாக இருக்குது. பார்க்கும் போதே எனக்கு குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. உங்களுக்கு அப்படி நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெறும் சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையானது போட்டுங்க. நான் லைட்டாக தான் போடுறேன். எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் இனிப்பு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு ஹெல்த்தின்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்பத்துலேருந்து அதே பழகிட்டாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒயிட் கலராக இருந்தது, இது மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சாக்லேட் கலருக்கு வந்துருச்சு நம்மளுக்கு.